நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம். எல்லாருக்கும் தெரியும், நம்ம யங்கர் கிச்சன் சேனல்ல கெட்டி மேளம் அப்படின்னு மேட்ரிமோனியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் ஒரு 1.5 years பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 200 கல்யாணம் முடிய போகுது. 193 மேரேஜஸ் நம்ம இது மூலமா நடந்திருக்கு. இப்போ என்னன்னா, இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் அவளுடைய அலையன்சஸ் லிஸ்ட் வரும். பார்ட் 3 ஆல்ரெடி நம்ம வந்து டாக்டர்ஸ் அலையன்சஸ் காமிச்சிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ல வந்து இன்னும் இருக்கு, இது லிஸ்ட் இருக்கு. இன்னைக்கு வந்து மெடிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்பு அலையன்சஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் லிஸ்ட் வரும். இப்போ இன்னைக்கு வீடியோவில் டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டெய்லி இந்த மேட்ரிமோனி சம்பந்தமா ஒரு 20-30 பேர்கிட்ட டெய்லி பேசுறோம். பையன்கள் சைடோ பொண்ணுகள் சைடோ பேசுறோம். இப்போ இவா வந்து ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் ப்ராக்டிக்கலா இப்போ வந்து சேலஞ்சு ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். தப்பா நினைச்சுக்கோங்க, இதை பத்தி எல்லாம் பேசுறாங்க. இந்த அட்லீஸ்ட் அந்த சேலஞ்ச் என்னன்னு தெரிஞ்சா கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டு நம்ம வந்து பண்ணும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா, கொஞ்சம் மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். மெயினா பர்பஸ் தான். ஸோ அதை பத்தி பேச போறோம். ஆக்சுவலி இந்த சேலஞ்ச் எல்லாம் கண்டிப்பா பேசணும். ஏன்னா அந்த காலத்துல நம்ம கல்யாணம் அப்படின்னும் போது பைசா தான் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். இப்போ வந்து பைசா சேலஞ்சே கிடையாது, அது எல்லாத்தையுமே இருக்கு. இப்போ இந்த மாதிரி அன்னெசரியா நிறைய சேலஞ்சஸ் வந்திருக்கு. சொசைட்டி மாற மாற சேலஞ்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஆக்சுவலி ஜென்ரலா 2 பேருக்கும் சேலஞ்ச் என்னன்னா ரேஷியோ. மெயினா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 85ல இருந்து 98 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் அந்த ரேஷியோ ரொம்ப கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பரவாயில்ல. 99, 2000, 2001, 2 இப்படிலாம் பார்க்கும்போது ஈக்குவலா இருக்கா 2 பேருமே. 10 பசங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு 4-5 பொண்ணுகள் தான் இருக்கா இந்த ஏஜ் ரேஞ்ச்ல. அந்த 85, 95ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு 2 தான் இருக்கு. 10 பாய்ஸ்னா ஒரு பொண்ணு தான் அப்படி மாதிரி, அது மாதிரி இருக்கு. சோ அது வந்து பெரிய சேலஞ்ச், ஒரு சேலஞ்ச். ரெண்டாவது வந்து குவாலிஃபிகேஷன். ஆமா, ரொம்ப குவாலிஃபிகேஷன். அது குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது அவளுடைய சம்பளமும் பார்க்கணும். இப்போ எப்படின்னா, முதல்ல மாதிரி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால இந்த அளவுக்கு ஒரு பொண்ணுகளுடைய growth கமர்ஷியலா அந்த அளவுக்கு இல்ல. இப்போ எப்படின்னா, நல்லா படிச்சிருக்கா, எல்லாருமே வந்து நல்லா சம்பாதிக்கிறா. எப்படி சம்பாதிக்கிறா அப்படின்னா, நிறைய இடங்கள்ல பசங்கள் வந்து ஆவரேஜா என்ன வாங்குறாலும் அவளுடைய சம்பளம் ஜாஸ்தியா இருக்கு, அவளுடைய படிப்பு ஜாஸ்தியா இருக்கு. 2 பேருக்குமே சேலஞ்ச் இது. இப்போ பொண்ணுகள் சைட்ல வந்து தன்னோட ஈக்குவலாவோ இல்ல தன்னோட ஜாஸ்தியாவோ படிப்பு சம்பளம் இருக்கணும் அப்படின்னு அவ எதிர்பார்க்கறான்னா, முதல்ல மாதிரி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால தன்னோட கம்மியா படிச்சிருக்கணும், தன்னோட கம்மி சம்பளம் இல்லைன்னா வேலை இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு அந்த காலத்துல எதிர்பார்த்துருக்கா. இப்ப அதே மாதிரிதான் அவளும் எதிர்பார்க்கறா. இன்னும் மாற்றம் பையனாட் சைடுல அவ வந்து இன்னும் அந்த மாற்றம் இன்னும் அவளால இது பண்ண முடியல. அவ வந்து அவனால ஏத்துக்க முடியலையா, இல்ல அந்த மாற்றம் ஆயிருக்குங்கிறது இவாளுக்கு இப்பதான் தெரிய வருதான்னு தெரியல. பட் அவ வந்து எதிர்பார்க்கறது எப்படின்னா, கம்மியா படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, வேலை இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறா. அதே நான் அதை வச்சு சொல்ல நினைச்சுக்கிறேன்னா, நிறைய படிச்சாலே சம்பாதிச்சா ரொம்ப ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா. இந்த ஆட்டிடியூடுன்றது தனி கேரக்டர். அது படிச்சவளுக்கு தான் வரும், படிக்காதவளுக்கு வராதுன்னு கிடையாது. இது எல்லாருக்குமே இருக்கு. ஆட்டிடியூடுன்னு வந்து பாய்ஸ்க்கு இருக்கு, கேர்ள்ஸ் இருக்கு, படிச்சவாளுக்கு இருக்கு, படிக்காதவாளுக்கு இருக்கு, சிட்டில இருந்தாலும் இருக்கு, வில்லேஜ்ல இருந்தாலும் இருக்கு. ஆனா அதை பத்தி பயப்படக்கூடாது நம்ம. ஆக்சுவலா ஆட்டிடியூட் வந்து யாருக்கு இருக்குது, அதுக்குதான் அந்த காலத்துல வச்சிருக்கா. குடும்பத்தை பார்க்கணும், குணத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்கா. ஆனா குணம் படிப்பை நம்ம பார்க்காம இப்ப வந்து குணம் படிப்பை தான் பார்க்கணும், படிப்பு பைசா தான் பார்க்கணும், குணத்தை பார்க்காத போது இந்த ஆட்டிடியூட் வர சான்ஸ் இருக்கு எல்லாருக்குமே. அது வந்து அது புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பாக்கணும். நம்ம பயந்துட்டு படிச்சிருப்பா அப்படி ஆக்சுவலா பார்த்தோன்னா ரொம்ப படிச்ச பசங்க தான் ரொம்ப சமத்தா இருக்கு, ரொம்ப நல்லா வளம் இருக்கா. ஜென்ரலாவே அந்த படிப்பு அவளை மாற்றதா என்னன்னு தெரியல, ஒரு ஒரு அமைதி இருக்கு. ஆனா நாம பார்த்த வரைக்கும் பாக்குறோம் இல்லையா, பசங்க நல்லா படிச்சு நல்லா இதுவா இருக்கும் அப்படி இருக்கு. 2 சைடுமே பொம்பளை பசங்க அவங்க 2 பேரும் அப்படி இருக்கா. அதனால வந்து அது வந்து ஆட்டிடியூட தப்பா கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது நம்ம. அது வந்து அதை என்னன்னா, பொண்ணா சைடு பார்க்க போகும்போது சரி, பையனா சைடு பார்க்க போதும் சரி, என்ன படிச்சிருக்கா, என்ன சம்பளம்னு முன்னாடி தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு ஃபேமிலிக்கு நம்ம ஃபேமிலி ஒத்து வருமானு பார்த்துட்டு போகணும். சரி, கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது இப்போ நல்லா வந்து அம்மா அப்பா நல்ல ஃபேமிலி, நல்ல குணமா பையன் இருக்கான்ற போது, அதே மாதிரி பொண்ணு நல்ல குணமா இருக்கா அப்படின்னும் போது அது ஒண்ணு பார்க்கலாம். கொஞ்சம் 2 பேரும் மென்டலி ரெடி ஆயிட்டு அந்த ஃபேமிலிக்கு போகும்போது இவா 2 பேரும் பேச விடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு பேசினானா இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும்ன்றது அது ரொம்ப முக்கியம். அதாவது நிறைய இடங்கள்ல வந்து பொண்ணுக்கும் பையனுக்கும் நம்பரை ஷேர் பண்ணி அவளை பேச சொல்லிடுறான். ஒரு 6 மாசம் பேச சொல்லிடுறான்.
அங்க வந்து நிறைய வந்து டிஃபரன்சஸ் இருக்கு. அது முடிச்சுட்டு பேரண்ட்ஸ் வரும்போது அந்த டிஃபரன்சஸ் என்ன ஆகும்னா ஈகோவா இங்க வரும். அதாவது ஃபேமிலி டு ஃபேமிலி, பேரண்ட்ஸ் டு பேரண்ட்ஸ், அது ஈகோவா வரும். இப்போ அங்க 2-3 டிஃபரன்ஸ் இருந்து சரின்னு ஓகேன்னு ஆனது கூட இங்க வந்து இதாயிடுது. ஸோ அது வந்து அந்த காலத்துலலாம் வந்து பண்ண மாதிரி ஃபேமிலியோட போகணும். பொண்ணை பார்க்க போகிறோமோ பிள்ளைய பார்க்க போகிறோமோ ஃபேமிலியோட போகணும், ஃபேமிலி கலந்து பேசணும். ஓப்பனாக சில விஷயங்கள் வந்து ஓப்பனாக பேசுறது நல்லது. என்ன நம்மளுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன, அவளுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் ஊரெல்லாம் கூப்பிட்டு அந்த காலத்துலலாம் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுவாங்க. அது பண்ணலைன்னா கூட அம்மா அப்பா பசங்க அவங்களும் வந்து ஓப்பனாக பேசிக்கிறது நல்லது. அடுத்த சேலஞ்ச் பாத்தீங்கன்னா லொகேஷன் சேலஞ்ச். 2 பேருக்குமே இருக்கு. லொகேஷன் ப்ரிஃபரன்ஸ். அந்த கம்ஃபர்ட் ஜோன், ஒரு ஆபீஸ்ல அவ கம்ஃபர்ட்டா இருப்பா இல்லையா, அது விட்டு வரதுக்கு ஒண்ணு இல்ல. கம்ஃபர்ட்ல விட கிடைக்காது ஜிஸ்வி, டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்காது. இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி, கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே டிரான்ஸ்ஃபர்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது. இப்போ எல்லாருமே வந்து எம்என்சியில் வேலை பார்க்குறோம். ஒரு ப்ராஜெக்ட் வந்து அந்த இடத்துல தான் இருக்கும். வித்தின் த சிட்டியே இன்னொரு ஆஃபீஸ் போறதே கஷ்டம். அந்த ப்ராஜெக்ட் அங்கதான் இருக்கும், அந்த பில்டிங், அந்த ஆஃபீஸ், அந்த பிளேஸ் அங்கதான் இருக்கும். அவங்களுக்கு வந்து கம்பெனி வேணா எல்லா இடத்துலயும் இருக்கும். இப்போ டிசிஎஸ்ங்கிறோம், விப்ரோங்கிறோம், இதெல்லாம் இன்ஃபோசிஸ்ங்கிறோம். ஆனா அந்த ப்ராஜெக்ட் வந்து அங்கதான் இருக்கும், வேற சிட்டிக்கு மாற்ற முடியாது. அது ஒண்ணு. இப்ப வெளியில வந்தோம்னா அந்த சீனியாரிட்டி அதெல்லாம் போயிடுறது, அது பிரச்சனை. அது பெரிய சேலஞ்சா இருக்கு. அதெல்லாம் இந்த சேலஞ்செல்லாம் அது எப்படி ஃபேஸ் பண்ணுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஆக்சுவலாக நிஜமாவே இது என்ன இடத்துல பசங்க நின்று போயிடக்கூடாது, நின்றுடுறாங்க. அதுதான் வருத்தமா இருக்கு. இந்த லொகேஷன் சேலஞ்சில் இன்னும் நின்று என்னோட இது தப்பாரிட்டான்னு தெரியல. இன்னும் வந்து இப்போ வந்து இப்போ பையனாத்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, பையன் மாத்தின்னு போனா அது வந்து ஈகோ, அது வந்து தப்பு, தப்புன்னு பார்க்கணும் அவசியம் கொஞ்சம் அந்த மாதிரி. இன்னும் எல்லாரும் நிறைய பேர் வந்துட்டா, எங்க போனாலும் பசங்க நல்லா இருந்தா போறேன், எங்க வேணா போட்டு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றா. இன்னும் சில பேருக்கு இன்னும் மனசுக்குள்ள என்னமோ அது விட்டு கொடுக்குற மாதிரி, விட்டு கொடுத்து நம்ம பசங்க அந்த விட்டு கொடுக்கறதுன்னு கிடையாது. இது வந்து இப்போ இதோட காலத்தோட கோலம். அது நல்லா படிச்சு நல்லா வேலை இருக்கும்போது அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு வழி கிடையாது. அது மாதிரி எங்க 2 பேருக்குள்ள அதை நீ சொல்ற மாதிரி அம்மா அப்பா பேசிட்டானே இந்த ஒரு ஈகோ வராது. அம்மா அப்பா பேசும்போது அவளுக்கு இந்த பிராக்டிக்கல் சேலஞ்சஸ் தெரிஞ்செடுத்துன்னு வச்சுக்கேன், பேசிக்கலாம். இப்போ வந்து பர்சனலா எடுத்துட்டு இப்படி என் புள்ள வந்து பொண்ணு இருக்கிற இடத்துக்கு கூப்பிடுறாளே அப்படின்னு இவான்னு நினைக்கிறது, இல்ல அவ வந்து கம்யூனிகேஷன் வந்து கரெக்டா சொல்லாம கரெக்டா பாஸ் பண்ணாம இருந்தா அந்த இடத்துல வந்து அந்த அந்த ப்ரொபோசலே வந்து அங்க ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதை வந்து அந்த சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அது ஓப்பனா பேசி, நம்மளுடைய நோக்கம் என்ன, பசங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும், நல்ல இடத்துல நல்ல ஃபேமிலின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து விடவே விடாது. அது வந்து நம்ம வந்து எங்க இருந்தாலும் சரி அவ 2 பேரும் சந்தோஷமா இருந்தா போறோம் அப்படிங்கிறது வந்து 4 பேரண்ட்ஸுமே உட்காந்து பேசணும். இது வந்து லொகேஷன் சேலஞ்சஸ். இது நெக்ஸ்ட் அடுத்து என்ன பெரிய சேலஞ்சு நான் நினைக்கிறேன்னா, சாய்ஸ் நிறைய 2 பேருக்குமே இருக்கு. அதாவது இப்போ எப்படின்னா, பொண்ணுங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு, பசங்களுக்கு சாய்ஸ் ரொம்ப கம்மி. பசங்க வந்து சாய்ஸஸ் கிடையாது. இப்போ பொண்ணுகளை பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, பசங்களை பார்க்கணும் அப்படின்னா மெனி பாய்ஸ் நிறைய இருக்கும். அந்த லிஸ்ட்ல வந்து நிறைய இருக்கும். இப்போ நம்ம இதுலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா 3:1, அதாவது 3 பங்கு பசங்க இருக்காங்கன்னா 1 பங்கு தான் பொண்ணுகள். 3:1 தான் இருக்கும், இல்லை 2:1 அந்த மாதிரி. சில ஏஜ் குரூப்ல 3:1, சில ஏஜ் குரூப்ல 2:1 அப்படிதான் இருக்கும். ஸோ பொண்ணுகளுக்கு வந்து சாய்ஸஸ் நிறைய இருக்கு. ஸோ அது வந்து என்ன செலக்ட் பண்றது ரொம்ப நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல் பாக்குற மாதிரி அப்படியே தள்ளிடுறோம். நிறைய அடிபட்டு போயிடுது. ஸோ அதுல வந்து நம்ம அதை வந்து நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்றது? அதான் சொன்னேன், புடவைக்கார மாதிரி தான் எடுத்துப்போம். இன்னும் பெட்டரா வரும், இன்னும் பெட்டரா வரும், இன்னும் பெட்டரா வரும்னே பார்த்துருக்க கலவைய. அவளுக்கு என்ன தேவைன்றதை மறந்துடுறா. நமக்கு என்ன தேவை, பொண்ணு சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும், இந்த பையனும் சந்தோஷமா நடக்கணும்னு எடுத்துக்கணும். நம்ம ஃபேமிலி இந்த ஃபேமிலி ஒத்து வருமானதே பாக்குறதுக்கு அப்புறம் தான் அடுத்த இதெல்லாம் வரணும். ஆனா அப்படி வரது இல்லைன்னா என்ன ஆயிடுது, இந்த சாய்ஸ் இது விட்டா போனா போய் சரி அப்படி கொஞ்சம் திமிரா பேசினாலும் வேணா விட்டுற அடுத்து பாரு அப்படின்னு அந்த கம்யூனிகேஷன் சொல்ற மாதிரி கம்யூனிகேஷன் நிறைய போயிடும். அப்ப அதுல வந்து நீ மெசேஜ் அடிக்கிறதா, நான் மெசேஜ் அடிக்கிறதா, நான் ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் கேக்குறதா, சின்ன சின்ன விஷயத்துல வந்து இந்த பசங்க அப்படின்னு என்ன போயிடும். இப்ப நமக்கே தெரியாம வருஷம் ஓடிட்டு நிறைய பேருக்கு ஓடிட்டு டக்குன்னு பார்த்தோம்னா பசங்க வந்து 30ல இருப்பாங்க. அது ரீசன் என்னன்னா சாய்ஸஸ் நிறைய இருக்கா. அதுல வந்து நம்ம கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி ஃபில்டர் பண்றதுல நமக்கு பெரிய சேலஞ்ச். அது இது பொண்ணுகள் சைடுக்கு இது சாய்ஸஸ் நிறைய இருக்கு. இந்த சாய்ஸ் ரொம்ப என்ன நினைச்சேன்னா அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப பாக்குறாங்க எல்லாருமே.
தப்பு ஒண்ணும் இல்லை, அது அவாவா இஷ்டம், நம்ம தப்பா சொல்லல. இப்போ எல்லா பொம்மைகளுக்கு வந்து பையன் நல்லா ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தப்பு ஒண்ணும் இல்லை, எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து குவைட் காமன் தான். லேடிஸ் வந்து எல்லாம் பியூட்டிஃபுல்லா தான் இருக்கா, எல்லாருமே ரொம்ப அழகா தான் இருக்கா, எல்லா பசங்களுமே ஒரு இதுவும் அழகா இருக்கா. அவன் வந்து ஹேண்ட்ஸம் பாய்ஸ் வேணும்னு நினைக்கிறான், தப்பு இல்லை. அந்த ஹேண்ட்ஸம் பாய்ஸ் தலைமுடி இருக்கு, தலைமுடி வந்து நான் ஒரு இது சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு போட்டோ இருக்குன்னு வச்சுக்கேன், ஒரு போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து போட்டோஜெனிக் ஃபேஸ் இருக்காது, நிறைய பேருக்கு போட்டோஜெனிக் ஃபேஸ் இருக்காது. ரெண்டாவது போட்டோல நிற்கும் போது இப்படி நின்று போட்டோ எடுக்கணும், இப்படி நின்று போட்டோ எடுக்கணும். அந்த ஃபேக் ஸ்மைல் இருக்கு இல்லையா, இந்த போட்டோக்காக ஒரு ஸ்மைல், அது வந்து கேர்ள்ஸுக்கு வர அளவுக்கு பாய்ஸ்க்கு வராது அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். வந்து இப்ப போட்டோ எடுக்கிற யாரா எடுக்கிறான்னு எனக்கு என்ன, இந்த பாய்ஸ் வந்து அப்பியரன்ஸ் எதிர்பார்க்கறாங்க கேர்ள்ஸ்ட, ஆனா அவங்க ஹேண்ட்ஸமா இருக்கிறது இல்ல. They are not worried about their beauty. தலைமுடியெல்லாம் ஒழுங்கா பார்த்துக்காம தலைமுடி கொட்டி ஒரு மாதிரி இந்த மூஞ்ச நம்பர் ஆஃபீஸ் போகும்போது மட்டும் தான் நீங்க சமயம் போட்டோ எடுக்கிறதுக்காக வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்லாவா. ஸோ அது என்ன இருக்கு, அந்த அப்படியே அந்த போட்டோவே அனுப்பிச்சிடுறாங்க நம்மளுக்கு. அந்த போட்டோல பார்க்கும்போது பசங்க வந்து செலக்ட் பண்ணி அவ்வளோ நல்ல பையனா இருக்கிற பாவம், நல்லா படிச்சு நல்லா சம்பாதிக்கிறதா அதை வந்து கேரோட பண்ணாமல் சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா போய், ஆனால் ஒருத்தரோட கேட்க மாட்டேங்குது வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப நிஜமாக ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அது வந்து பசங்க புரிஞ்சுக்கணும். அது வந்து என்னோட ஒப்பீனியன், தப்பா ரைட்டான்னு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லையா? அதான் அதுதான் நான் சொல்றேன். அதாவது பாய்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த அவுட்லுக் அந்த அப்பியரன்ஸ் இருக்குல்ல, அது நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ரெண்டாவது நிறைய பேருக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ இல்லை ஃபோட்டோக்கு எப்படி இருக்கணுங்கிற அந்த இதுவை வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஆனால் நேரில் பார்க்கும்போது நான் நிறைய பேரை பார்த்தேன், நேரில் பார்க்கும்போது நல்லதா இருக்கும். இந்த ஹேண்ட்ஸம்ன்றது வந்து அப்பியரன்ஸ்ல இல்லை, அந்த அவங்களோட கேரக்டர்ல இருக்குன்றது வந்து கேர்ள்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஹேண்ட்ஸம்ன்றது வந்து இந்த சினிமாவில் ஹீரோ மாதிரி இருக்கிறது முக்கியம் இல்லை, இந்த கேரக்டர் ஹீரோ மாதிரி இருக்கணும் இல்லையா. எவ்வளவு ஒழுக்கமா இருக்கான் பையன், எவ்வளவு ஒழுக்கமா இருக்கான், எவ்வளவு டிசிப்ளின், அவன் கேரக்டர் எப்படி இருக்கு, அது வந்து புரியறதுக்கு வந்து அவளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஏஜ் வேணும். அது வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சொல்லி புரிய வைக்கணும். அதனால அது வந்து இது ஒரு பெரிய அடல்ட்ஸா இருக்குன்னு எனக்கு தோன்றது. எல்லாம் பிடிச்ச இந்த அப்பியரன்ஸ்னால நிறைய இடத்துக்கு கெட்டு போறது. அப்படி அவுட்லுக் அப்பியரன்ஸ் பத்தி பேசி கோச்சிக்காதுங்க. எனக்கு மாமாக்கு ரொம்ப சண்டை வரும், தாடி இப்படி வச்சுருக்கா, மாமாக்கு வந்து மாமா வந்து ஆத்தியா அதை வந்து இழுப்பா ஜாடி, அதுக்காக வச்சிருப்பா, அவள் இழுக்கணும் அப்படி. எனக்கு அதை பார்த்தாலே எனக்கு வந்து என்னோட பேத்தி பேரங்கள் வந்து இந்த தாடிக்கு வந்து ரொம்ப ஃபேன். ஒருத்தர் இது ஏன்னா ஜென்ரலா அதனால சொல்றாங்க, அப்பியரன்ஸ் பேசக்கூடாது, நம்ம கேரக்டரையும் குணத்தையும் பார்க்கணும். அதுக்காக நான் சொல்றேன். அது வந்து புரிய வச்சிருந்து பசங்களுக்கு வந்து கல்யாணம்ன்ற இதுக்கு அடுத்த மேஜர் சேலஞ்ச் என்னன்னா இந்த பசங்களை கன்வின்ஸ் பண்றதுதான். பியர் ரெண்டு பேருக்குமே இருக்கு. ஐயோ வேண்டாம் எனக்கு பொண்ணு, சும்மா ஒன்று லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்கள் இருக்கும், அதில் ஒன்று ரெண்டு ஏதாவது இந்த டிவியில் காமிச்சு சோஷியல் மீடியாவில் அது பெருசு பண்ணுறதுனால ஐயோ பொண்ணாலே இப்படி தான் அப்படின்னு வருது, இல்லை பையனாலே இப்படி தான் வருது. இன்னும் அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா ஃபேமிலியை கூட பார்த்துருக்கலாம். டாமினேஷன் அந்த காலத்தில் இந்த டாமினேஷன் மேல் டாமினேட்டர் இருந்தது, சில இடத்துல உமன் டாமினேட்டடாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து அவளுக்கு வந்து என்னன்னா எதுக்காக இதுக்குள்ளே போகணும், கல்யாணமே வேண்டாமல் இருந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு பசங்க வந்துட்டாங்க. ரொம்ப அதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. அது வந்து பேரை வந்து எப்படி போக்குறதுன்னா அவ அம்மா அப்பா தான் அதை வந்து நம்ம இது பண்ண. அதுதான் சொல்ல, சண்டை போடுறது இது பண்றது வந்து ரூம்குள்ள சண்டை போன, ரூம் விட்டு வெளில வரும்போது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சண்டே வெளில யாருக்கு தெரியக்கூடாதுன்னு இல்லை, அது மாதிரி பசங்களுக்கு கூட தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா அது அவ லைஃப்ல வந்து இம்பாக்ட் இருக்காது இல்லையா. அதாவது அதான் நிறைய இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து சிங்கிள் மாம், அதாவது சிங்கிள் பேரண்ட் வந்து அவ எப்படி ஹேண்டில் பண்றா, லைஃபை ஹேண்டில் பண்றா அப்படின்னு நிறைய ரீல்ஸ் வீடியோஸ். ஸோ இது வந்து பார்க்குறவாளுக்கு வந்து இது சேர்ந்து இருக்கிறது வந்து கஷ்டம் போல இருக்கு. இது வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்றதுனால இது சேர்ந்து இருக்கிறது கஷ்டம் அப்படின்னுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வந்து பயம் வந்துருச்சு, எல்லாருக்குமே பயம் வந்தது. அதனாலதான் முக்கியமா வந்து அதனாலதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பண்றது. இந்த சேர்ந்து இருக்கிறதுங்கிறது வந்து கஷ்டம் கிடையாது,
அது ஒரு சந்தோஷம். அது ஒரு சந்தோஷம். ஆனா லைஃப்ல வந்து பெனிஃபிட் இருக்கிறது அவளே புரிஞ்சுப்பா லேட்டர் பார்ட்ல. ஆமா. ஏன்னா என்னன்னா அதனால அம்மா அப்பா போய் யாரும் இருக்க போறது இல்லை. கொஞ்ச காலத்துல இருந்து எல்லாருமே தனியா தான் இருக்காங்க. மாமியார் மாமனார் கூட இருக்கிறது 2 பேர் சேர்ந்து யாரும் இருக்கிறது இல்ல. கொஞ்சம் அப்படி இருந்து அப்படி டாமினேஷன் இருந்தா கூட அதை வந்து பெருசு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் சொல்லி அட்லீஸ்ட் சொல்லணும். அட்லீஸ்ட் இனிமே வர ஜென்ரேஷனுக்காக சொல்லிட்டு நம்மளோட இந்த கல்யாணம்ன்றத வந்து செஞ்சிடக்கூடாது. கல்யாணம் சொல்ல மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறதே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே வீட்டுல இருந்தா கூட்டு குடும்பம் ஆயிட்டுப்பா. அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பம் ஆயிடும். அவ 2 பேர் சேர்ந்து இருக்கிறதே அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. கரெக்ட். ஆனா அது வந்து என்னன்னா இதெல்லாம் பேசுறதுனால என்னன்னா நீங்க வந்து புரிஞ்சுன்னு அந்த குழந்தையோட பேசிருங்க. ஆனா அது நம்மளோட அந்த தனி மனித ஒழுக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இந்த கல்யாணத்துல இருக்கிறதுனாலதான், கல்யாணம் மூலமா தான் அதை காப்பாற்ற முடியும். பிளஸ் வந்து நம்மளோட அந்த கல்ச்சர் வந்து நம்மளோட கல்ச்சர் நம்ம காப்பாத்தி நம்ம முன்னாடி சொசைட்டி வந்து எப்படி அது வந்து ஒரு பெரிய ஒரு கட்டுக்கோப்பு. அந்த கல்யாணங்கிறது ஒரு பெரிய கட்டுக்கோப்பு. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, எப்படி ஹஸ்பண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, எப்படி ஒய்ஃபோட அட்ஜஸ்ட் பண்றது, எப்படி குழந்தைல எப்படி வளர்க்கறது மாதிரி அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு தான் அது. ஸோ அது வந்து ஒரு பயம் உண்டு பண்ணாம அது ஒரு சந்தோஷம் இருக்கு, அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்றது வந்து நம்ம பேசி நம்ம புரிய வைக்கணும். இதெல்லாம் அந்த சேலஞ்ச் வந்து இருக்கு கல்யாணத்துலன்னு போது. இந்த சேலஞ்ச் எல்லாம் இப்போ எல்லாருக்குமே இருக்கு. ஸோ ஃபியருங்கிறது ஒரு சேலஞ்ச், பெரிய சேலஞ்ச். இன்னும் நான் அப்சர்வ் பண்ணா தப்பா எடுத்துக்க வேண்டாம். பொண்ணு பத்தோட அம்மா அவ பேரண்ட்ஸ் அவளும் கொஞ்சம் நாலேஜபிளா இருக்கா. நாலேஜ்னா எதுல சொல்ற? இப்போ உலகம் எப்படி மாறிட்டு இருக்குன்னு அவளுக்கு தெரியுது. வாட்ஸ்அப் பாக்குறதாகட்டும், வெப்சைட் பாக்குறதாகட்டும், இப்போ டக்குன்னு ஒரு ஜாதகத்தை எடுத்து பாக்குறது எல்லாமே அவ கொஞ்சம் ஃபாஸ்டாவும் ஸ்மார்ட்டாவும் இருக்கா. ஆனா இந்த பாய்ஸ் சைட்ல இருந்து அந்த அளவுக்கு இல்லையோன்னு என்னோட ஒப்பீனியன். வாட்ஸ்அப்ல பாக்குறதாகட்டும், வெப்சைட்ல பாக்குறதாகட்டும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைச்சலா இருக்க மாதிரி என்னோட ஃபீலிங். அது என்ன கரெக்டா? கரெக்ட். வந்து அதாவது இப்போ வந்து மேட்ரிமோனியில தான் வந்து நிறைய இப்போ கல்யாணங்கள் ஃபிக்ஸ் ஆகுது. ஏன்னா அந்த குடும்பங்கள் அப்படிங்கிறது, அந்த கூட்டு குடும்பம், கூட்டு அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நியூக்ளியர் ஆயிடுச்சு. ஸோ மேட்ரிமோனியல் டேட்டா ட்ரிவன் ஒரு இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து நமக்கு வந்து கொஞ்சமாவது வாட்ஸ்அப் பார்க்கறது இல்லை வெப்சைட்டில் பார்க்குறது இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து பசங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ பொண்ணுகளோட அம்மா அப்பாக்கள் வந்து பர்டிகுலர்லி பொண்ணுகளுடைய அம்மாக்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து ஓரளவு தெரியுது வாட்ஸ்அப் எப்படி பார்க்கணும், வெப்சைட்டில் எப்படி போகணும், வெப்சைட்னா என்ன, வாட்ஸ்அப்னா என்ன, அதில் குரூப்பில் வர மெசேஜஸில் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேசிக்காக ஒரு இது இருக்குது. பசங்க அம்மா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் அதில் வந்து அந்த அளவுக்கு அவள் வந்து அப்டேட் ஆகலை. நிறைய பேர் பார்க்கும்போது அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சு இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். என்ன பேசிக்காக எங்கள் 2 பேருக்கு இன்டென்ஷன்னா எல்லாருக்கும் சீக்கிரம் கல்யாணம், எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதனால வந்து எதாவது பேசுறது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வந்து அன்றாடமாக நம்ம பார்க்கறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிறனால இது வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ நாளைக்கு ஒரு பொண்ணோட அம்மா அப்பா நன்னா படித்து நன்னா இதில் இருக்கா, அதே மாதிரி பிள்ளையோட சைடு பேசும்போது அவளும் நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல வசதியாக இருக்கலாம், நல்ல குடும்பமாக இருக்கலாம். ஆனால் ஒரு டெக்னிக்கலி இந்த அளவுக்கு சவுண்டு இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஃபோட்டோவில் வந்து இந்த மாதிரி நிற்கணும், இந்த மாதிரி இந்த மாதிரி சிரிக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் அல்ல அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்துக்கலாம். பட் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். முக்கியமானது என்ன, அந்த பையனோ இல்லை அந்த பொண்ணோ ஒழுக்கமா இருக்கலாம், கேரக்டர் நல்லா இருக்கா, இந்த பையன்கிட்ட கொடுத்தா பையன் வந்து கல்யாணம் பண்ணி அதை வந்து காப்பாற்றுற அளவுக்கு அந்த பையனுக்கு சக்தி இருக்கா, பொண்ணுக்கு சக்தி இருக்கா, ஃபேமிலி வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஈக்குவலாக இருக்காளா, நல்ல ஃபேமிலியாக இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து பெரிய விஷயம். நடுவில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது எனக்கு இந்த ரேஷியோ ஆகட்டும், குவாலிஃபிகேஷன் ஆகட்டும், லொக்கேஷன் சேலஞ்ச் ஆகட்டும், அந்த பயம் சேலஞ்ச் ஆகட்டும், அப்பியரன்ஸ் சேலஞ்ச் ஆகட்டும், நாலேஜ் சேலஞ்ச் ஆகட்டும், இதெல்லாம் சேலஞ்சு. மெயின் சேலஞ்சு ஜாதகம். அதை வச்சு நிறைய பேசியிருக்கோம் நாங்கள். ஜாதகம் ஒரு பெரிய சேலஞ்சு. ஜாதகம் இந்த இதெல்லாம் தாண்டி வந்து அவளுக்கு வந்து கல்யாணம் ஆகணும். அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கிட வேண்டியிருக்கு. இது வந்து கல்யாணம்ன்றது பெரிய ப்ராஜெக்ட் வேற ஆயிடுச்சு. அது வந்து கொஞ்சம் எல்லாரும் பண்ணி பெருமாள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி எல்லாருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும். சீக்கிரமே நல்லபடியா டக்குன்னு கல்யாணம் ஆகணும். யாருன்னா எல்லா குழந்தைகளுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும். தேங்க்யூ.